இந்த டீமை எப்படி ஹேண்டில் பண்றது? டீமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் என்ன கேப் பார்க்குறேன்னா ப்ரோ, ஒரு பர்சன் வராங்க, ஒரு காலேஜ் முடிச்சிட்டோ இல்லை ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸோட வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட இன்டர்னல் ஆட்டிடியூட், அவங்க வந்து என்ன மாதிரி பர்சனாக இருக்காங்க. உதாரணத்துக்கு நல்லா பேசுகிற பர்சனாக இருந்தால் சேல்ஸ் பர்சன், இல்லை வந்து நல்லா மார்க்கெட்டிங் எனக்கு வந்து சோஷியல் மீடியா தெரியும் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து கேடருக்கு போடலாம். இங்கே வந்து என்னன்னா, ஒருத்தருக்கு என்ன பிடிக்குமோ என்ன வருமோ அதை கேட்டு அப்பாயின்ட் பண்ணுறது இல்லை யாரும். இப்போ நான் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஸ்கிராச்ல இந்த ரெஸ்யூம் பார்க்குற கல்ச்சர்லாம் என்னோட கம்பெனியில் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் கொடுக்கறது, நான் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்றதை கிளியராக சொல்லிடுவேன். அதுக்கு உனக்கு என்ன ஸ்கில் வேணும், அந்த ஸ்கில்லை நீ வளர்த்துக்கணும். அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், ரெக்ரூட் பண்றேன். அப்ப அந்த மனநிலை அவங்களுக்கு வரணும். நிறைய இடங்கள்ல ஒரு ப்ராப்பர் ஹெச்ஆர் சிஸ்டம் கூட இல்லாத ரீட்டைல் நிறுவனங்கள் தான் நீங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு சேல்ஸ் பர்சன், அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. யாருக்கும் எஜுகேட் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஜீரோவா இருந்தாலும் அவங்க ஒரு கிளே மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லி கொடுத்தா அதை அடாப்ட் பண்ணி பண்ற பர்சனா இருந்தா ஈஸியா வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த லெவல் கொண்டு வந்துட முடியும். ஏன்னா நிறைய நிறுவனங்கள்ல ஒரு சேல்ஸ் பர்சனா வந்தவங்க ஒரு ஜிஎம் லெவலுக்கு போனவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அந்த கட் இருக்கணும், நான் வந்து அடுத்த லெவல் வளரணும், ஏதோ ஒரு ஹங்கரோட இருக்கிறவங்க கண்டிப்பா அதை பண்ணுவாங்க.